அருமையானவர்களே, இதனால் உபாகம் 33 அதிகாரம் வசனம் 29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். கர்த்தர் தம்முடைய தாசனாகிய மோசே மூலமாக சொன்ன வார்த்தை என்னன்னா, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே நீ பாக்கியவான், தேவனை தெரிந்து கொண்ட ஜனமே. இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்ற நீ பாக்கியவான், உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு இந்த உலகத்துல உனக்கு மாதிரி உனக்கு ஈக்குவல் யாருமே இல்லை. நீ அவ்வளவு பெரிய பாக்கியவான். காரணம் என்னென்ன? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமாய் தேவன் இருக்கிறார், உன்னை பாதுகாக்கிற பட்டயமாக அவர் இருக்கிறார். உன் சத்துருக்கள் உனக்கு உரமவர்கள் இச்சகம் பேசி அடங்கி போவார்கள். மட்டுமல்ல, அவர்கள் சத்துருக்கள் மேடுகளை நீ மிதிப்பாய், உன் கால்களை மிதிப்பாய், அப்படி வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தருடைய ஜனமே நீ பாக்கியவான். அவரே நமக்கு மகிமைப்பர், அவரே நமக்கு கனமாயிருக்கிறார். நம்முடைய உயர்வு மேன்மையெல்லாம் அவர் கையில் இருக்கு. மகிமை பரிந்து பட்டயமும் கேடகமும் பாதுகாப்பும் அவரே நமக்கு இருக்கிறார். நம் சத்துக்களை இச்சகம் பேசி அடங்கியே போவார்கள், அவர்கள் மேடுகளை மிதித்து நடப்போம். கர்த்தர் அப்படி நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அருமையானவர்களே, தேவனை அறிந்திருக்கிறவர்களே, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒருவேளை இப்போ ஒரு தாழ்மையில் இருக்கிறீங்களா, ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா, எல்லாரும் உங்களை ஏறி மிதிச்சு போயிட்டு இருக்கிறாங்களா, ஒரு கனவீனமான பாத்திரமா உங்களை எண்ணப்படுறாங்களா, கவலைப்படாதீங்க. நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தரே உங்களை உயர்த்துவார். அவரே உமக்கு மையம் பிறந்து பட்டயம் கேடகமாக இருப்பார். உங்கள் சத்துரு உனக்கு விரோதமாக பேசின, ஏளனமாக பேசின எல்லாரும் வாயை அடைச்சி போடுவார். அவங்க மேடுகளை நீ மிதிப்பாய், கர்த்தர் உயர்த்தி அப்படி வைப்பார். நீ பாக்கியவான். கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவர் நம்புகிற நீங்கள் பாக்கியவான்கள். God bless you.